உன் வேதனையின் விதி இன்று அழிக்கப்பட்டு மகிழ்ச்சியின் விதி இன்று எழுதப்படுகிறது. இன்று வரை நான் இருக்கும் இடத்தில் நீ வரவில்லை. உடனே வா என்னிடத்தில். நான் இங்குதான் இருக்கிறேன். உன் கண்ணிற்கு தெரியப்படும் அளவில் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். உனக்கு தேவையானவை இதுவரை நீ கண்டறியவில்லை. ஏன் தெரியுமா? இதுவரை 90% பாதிப்புகள் இனி நிலை மாறும். செல்வமும் புகழும் ஆரோக்கியமும் பெருகும். அதற்கு நீ இவைகளை செய்தால் மட்டுமே நடந்தே தீரும். இதை முழுமையாக செய்வதன் மூலம் இனி என் ஆட்டத்தை நீ காண்பாய். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, 2 நாள் கொடுத்த பதிவில் நிறைய விஷயங்கள் சாயப்பா எங்க மனதோடு பேசினாங்க. ஒரு விஷயத்தையும் புரிய வச்சாங்க. நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை செய்யறதால வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்புகள் அடைஞ்சிருக்குது அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டினாரு சாயப்பா அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய ஒரு கமெண்ட். அப்ப என்னைக்கு கடவுள் உள்ள வராரோ, வந்த உடனே அந்த மனுஷன் அத்தனை வேலையையும் ஆரம்பிச்சிடறாரு. தான் குழந்தைக்கு எதை புரிய வைக்கணும், புரிய வச்சதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு. கடவுள் அப்படின்றது கோயில்லையோ இல்ல காட்டுற கற்பூரத்திலேயோ மட்டும் இல்லை. கடவுள் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. நீ உள்ள தேடாம வெளியில தேடிக்கிட்டே இருந்தா, தேடுறது கிடைக்கலன்னா என்ன நடக்குமோ அது உனக்கு நடந்திருக்குது. வெளிப்புறமாக எவையும் தேடாதே, உட்புறமாக தேடு. உட்புறமாக தேடும்போது பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்கு அது ஏற்புடையதாக இருக்கும். எங்க தேட சொல்றாரு? வெளியில தேடாத. நான் ஷீரடியில இல்லை, உங்க வீட்டு கிட்ட இருக்கக்கூடிய ஆலயத்திலையும் நான் இல்லை. அது எல்லாமே ஒரு அடையாளம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் உண்மையானது. வெளிப்புறமா இருக்கிறது, உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில இருக்குது. சோ நிழலை தேடாத, நிஜத்தை தேடு. நிழலும் நிஜத்துடைய மறு பிம்பம் தான் நிழல். அப்போ நிஜத்துக்கு அந்த மதிப்பு இருக்கா,
இல்லை நிஜத்துக்கு உயிர் இருக்கா, இல்லை நிழலுக்கு உயிர் இருக்கா? ஸோ என்னுடைய உருவந்தான் நிழலாக தெரியுது. அப்போ நான் ரெண்டு இல்லை. அப்போ நிழல் அப்படின்றது மறையக்கூடியது, நிஜம்ன்றது வாழக்கூடியது. இருட்டில் என் நிழல் தெரியுமா? தெரியாது. வெளிச்சத்தில் தெரியும். அப்போ நிழலை ஏன் தேடி தேடி அலையிற? அது மறையும் தன்மை கொண்டது. நிஜம் மறையாதது. அப்போ அந்த நிஜம் எங்க இருக்குதுன்னா உன்னுடைய மனதிற்குள்ள இருக்குது. அதுதான் இறை அருள், இறை சக்தி. அதை நீ தேடணும், உள்ளுக்குள்ள இருக்கிறத கண்டெடுக்கணும். அப்படின்னா உன் மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்கள் தீர்ந்தா நீ என்ன கண்டறிய முடியும். நீ என்ன கண்டறிய ஆரம்பிச்சிட்டாவே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது அத்தனையும் ரொம்ப தானாகவே நடக்கும். இன்னைக்கு பலர் திருப்பதி மலைக்கு போகிறாங்க, மொட்டை போடுறாங்க. சமயபுரம் போகிறாங்க, மொட்டை போடுறாங்க. வேளாங்கண்ணி போகிறாங்க, மொட்டை போடுறாங்க. வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு. நீங்கள் இந்த வேண்டுதலை நிறைவேறினதுக்காக நீங்கள் ஏதோ காணிக்க கொடுக்குறீங்க, சந்தோஷம். அந்த நம்பிக்கையை நான் குலைக்க விரும்பலை. ஆனால் ஒரு இயல்பான நிலையில் இருந்தே உங்களுடைய அத்தனை வேண்டுதலையும் நீங்கள் 100% பொறுமையாக நிதானமாக நிறைவேற்றக்கூடிய காலம் எப்போ தெரியுமா? என்னைக்கு உங்களை உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்க ஆரம்பித்து அங்கே இருந்து ரத்தினத்தை எடுக்கிறீங்களோ, முத்துக்களை எடுக்கிறீங்களோ, பொற்காசுகளை எடுக்கிறீங்களோ, எல்லாத்தையும் தாண்டி புதையில எடுக்கிறீங்களோ, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஒரு ஏழை விவசாயி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவனை நம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை, மனைவி அப்படின்னு. அப்போது அவன் எங்கேயோ ஒரு மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையலை பார்த்தா எல்லாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள். இப்போ அவனோட வறுமை போச்சா இல்லை இன்னும் வறுமை அதிகரிக்குதா? ஏன்னா அவன் எடுத்தது புதையல். அவன் எடுத்தது தேளோ பாம்போ இல்லை, புதையல். ஸோ நம்ம தோன்றினாதான் தேளோ பாம்போ பூதமோ வருது இல்லையா? ஸோ அவன் தோண்ட தோண்ட என்னமோ ஒரு சவுண்டு கேட்குது, அதை எடுக்கிறான், புதையல். இப்போ அவன் நேர்மையா இருக்கா, அந்த நாட்டு அரசங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான், இது மாதிரி ஒரு புதையல் கிடைச்சதுன்னு. உடனே அந்த மன்னர் அவனோட நேர்மையை பார்த்து பாராட்டி, உனக்கு உன் குடும்பத்தை பார்த்து உன் குடும்பத்தை பற்றி சொல்லு அப்படின்றார். சொல்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றது பெரிய விஷயம், அதனால் அந்த வறுமையை போக்குங்க. இவன் நேர்மையாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு அந்த நாட்டில் அவன் படிப்புக்கும் அவன் அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வேலையோ இல்லை ஒரு மந்திரி பதவியோ கொடுக்குறான். மன்னனோட பார்வை பட்டதால. அப்போ மன்னனுடைய பார்வை ஏன் பட்டுச்சு அப்படின்னா அவன் உழைச்சதால. உழைச்சி தான் முன்னேறணும்னு நினைக்கிறான். உழைச்சதால தான் அவன் மண்ணை நோண்டுறான். நோண்டி அந்த புதையலை எடுக்கிறான். புதையலை எடுத்தவன் நேர்மையாக இருக்கான். புதையல் எனக்கு சொந்தம்னு அவன் கொண்டாடல. இல்லை அந்த புதையலை அதாவது புதையல் மண்ணுக்கு கீழே என்ன இருந்தாலும் அது நமக்கு சொந்தம் இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போது அவன் எடுத்து திருட்டுத்தனமாக செலவு பண்ணானா பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் இவனையே வாட்ச் பண்ணி ஆரம்பிச்சிருவான். அப்போ அவன் மனைவி கிட்ட சொல்லுவான். மனைவி என்ன பண்ணுவாங்க, இதை ஒருத்தருக்கும் சொல்லாதே, என் கணவனுக்கு ஒரு புதையல் கிடைச்சிது, அதனால தான் உனக்கு தேவைன்னா நீ எனக்கு தேவை, நிறைய உதவி பண்ணியிருக்க, நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கிட்டே இந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாரு. அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, இப்படி மாறி மாறி சொல்லி ஒரு நாள் கையும் களவுமா மாட்டி அவனை ஜெயிலில் தள்ளிடுறாரு மன்னர். திருட்டுத்தனமாக பண்ணும்போது. ஆனால் நேர்மையாக போனால் பாருங்க, அதான் உழைப்பிலையும் நேர்மை இருந்தால் நீயே கோடீஸ்வரன்.
உன் பக்தியிலையும் நேர்மை இருந்தா உன்னை கடவுள் என்றென்றும் கைவிட மாட்டார். பக்தியிலும் நேர்மை, வறுமையிலும் நேர்மை. பக்தியில் நேர்மைனா என்ன அர்த்தம்? தேங்காய் கரெக்டாக உடைக்கணுமா? அதா இல்லை. எண்ணங்கள் முழுமை பெறணும், அன்பு முழுமை பெறணும், நல்ல எண்ணங்களை மனசில் கொண்டு வரணும். அப்புறம் தெய்வத்தை வணங்கு, தெய்வத்தை அந்த வகையில் பக்தி செலுத்து. 1000 கெட்ட எண்ணங்களோட கடவுளை போய் வழிபாடு அப்படின்றது கடவுள் ஏற்றுக்கவே மாட்டார். எந்த கடவுளும், கருப்பண்ண சாமியாக இருக்கட்டும், முனியப்ப சாமியாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், எந்த கடவுளும் சரி, கடவுள் மனதை பார்க்கிறார், உருவத்தை பார்க்கல. உங்க கண்ணீரை மட்டும் பார்க்கல, மனதை பார்க்கிறாரு. உங்க மனசுல இருந்துதான். ஏன்னா கெட்டவனும் அழுதுதான் பிரார்த்தனை பண்றான். சரிம்மா, அழுகுறானேன்னு சொல்லி கடவுள் கொடுக்கறதுலாம் இல்லை. அவன் எதனால அழுகுறான்? அவன் அத்தனை பேருக்கு அவன் துன்பத்தை கொடுத்துருக்கான். இன்னைக்கு இவனுக்கு துன்பம் வரும்போது தேம்பி தேம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். சரி, அடுத்தவனுக்கு இவன் துன்பத்தை கொடுக்கும்போது அவன் அழுதானே, அப்போ இவனுக்கு புத்தி இல்லையா? அப்போ அவனுக்கு வலிச்சிருக்கும்ல. இப்போ இவன் வலிக்குதுன்னு சொன்ன உடனே என்கிட்ட வரானே, கடவுள் பார்க்குறாரா இல்லையா? அப்போது கண்ணீர் விட்டு அழுகிறவர்களுக்கெல்லாம் கடவுள் வாரி வழங்கணும்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு வாரி வழங்கியிருப்பார். ஏன்னா கெட்டவன் கண்ணிலையும் கண்ணீர் வருது. ஏன்னா கெட்டவனுக்கு வலிக்காதா என்ன? கெட்டவனுக்கு வலிக்காதா? ஊருக்கே உலகத்துக்கே கெட்டவனாக இருக்கிறவன் தான் குடும்பத்து மேலே அன்பு செலுத்துறவனாக இருப்பான். அப்போது தான் குடும்பத்தில் இருக்கிறவன் இவனுக்கு துன்பத்தை கொடுத்தா, நான் உனக்காக தான் நான் பாடுபட்டு அடுத்தவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து நான் உன்னை வளர்த்தேன், கடைசியில் நீ என்னை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிட்டிய படுபாவின்னு சொல்லுவான். இப்போ இவன் போய் கடவுள்கிட்ட போய் உட்காந்து அழுதா, கடவுள் நீ அழாதே மகனே, உன்னுடைய மகன் இப்படி செய்த தவறுக்கு நீ என்ன செய்வாய்? உனக்கு கேட்ட வரத்தை அள்ளி தருகிறேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரா? என்ன கணக்கு? அப்போ இந்த விவசாயி மாதிரி, இந்த தொழிலாளி மாதிரி நேர்மையுடன் வறுமையிலும் நேர்மையாக இருக்கணும். வறுமையிலும் நேர்மை இருக்க முடியுமா நம்மளால? இருக்க முடிஞ்சா கடவுளுடைய சூப்பர் குழந்தை நீங்க. வறுமையிலும் நேர்மை. அதாவது கடைசி கட்ட துன்பத்திலையும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. வறுமையிலும் நேர்மை எப்படியோ அதே போல கடவுள் மேல நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய துன்பம் இதை தாண்டி வாழ முடியாதுன்னு ஒரு நிலை வரும்போது அப்பொழுதும் அதே நம்பிக்கையுடன் கடவுளை வணங்க முடியும் என்றால் அப்பையும் நீதாங்க சூப்பர் குழந்தை. ஸோ இந்த மாதிரியான சில அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்க தான் கடவுளோட வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லைன்னா கடவுள் வழிபாடுன்றது ஜீரோ. கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு? இப்போது நீங்கள் இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் இன்னொருவர் இருக்கார், அவருடைய எதிர்பார்ப்பு எப்படியோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார். அவர் எதிர்பார்ப்புக்கு மாறாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் துக்கப்படுவார். அவ்வளோதான். அப்போ கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுல நாம் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா? நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு தப்பாக இருக்கக்கூடாது. அப்போ கடவுளுடைய போதிக்கக்கூடிய போதனைகள், கடவுளின் அடிப்படை சட்ட திருத்தங்கள் இங்கே இருக்குது. அந்த சட்ட திருத்தத்துக்கு உட்பட்டதா நம்ம வாழ்க்கை இருந்து கடவுளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய குழந்தைகளாக நாம் இருக்கிறோமா அப்படின்றத இங்கே மறுபடியும் ஆய்வு செய்து தான் பார்க்க வேண்டும். அப்போ எண்ணங்கள் மூலமாக கடவுளை அருமையான இருங்களா? பணத்தின் மூலமாகவோ இல்லை கண்ணீரின் மூலமாகவோ துன்பத்தின் மூலமாகவோலாம் கடவுளை நெருங்க முடியவே முடியாது. அப்போ துன்பத்தின் மூலமாக தான் கடவுளை நாம் காண்கிறோம். ரைட்டா?
கண்ணில் கண்ணீர் வரும்போது தான் கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம கெஞ்சிரும், கடவுளே என்னை காப்பாற்று. அப்போ தான் நாம் மற்றவனுக்கு கொடுத்த அடி நமக்கு ஞாபகம் வருது. எவ்வளவு துடிச்சிருப்பான். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு சாய்ராம் பேசினாங்க. ஆனால் இது மாதிரி என்னோடய மனைவியை நான் ஏமாற்றி நான் வாழ்ந்தேன். கடைசியில் என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. நான் வேற ஒரு பொண்ணு தொடர்பில் இருந்து வாழும்போது நல்லா வாழ்ந்தேன், சிறப்பாக வாழ்ந்தேன். என்னோடய மனைவி கிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இங்கே நிறைய இருந்துச்சு. அங்கே இருக்கிற நம்பிக்கை இங்கே நிறைய இருந்துச்சு. ஆனால் 2 வருஷம் வாழ்ந்தேன். அதுக்கு அப்புறம் நான் தொடர்பில் இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கும் போது ஒரு நாள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, என்னால் உன் கூட வாழ முடியாது, நான் எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ கொடுக்கலன்னு. இப்போ தெரியுது என்னுடைய மனைவிக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கேன், எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை செஞ்சுருக்கேன். ஸோ கடவுளுடைய ஒவ்வொரு விஷயமும் எப்படி தெரியுமா, உடனுக்கு உடனே பதிலடி கிடைச்சே தீருதுங்க. இம்மீடியட். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இப்போ அரசனுக்கெல்லாம் லேட்டாக தான் கொடுக்குறான், தெய்வம் உடனுக்கு உடனே பதில் கொடுத்துடுது. அதனால தான் நான் சொல்கிறேன், அடுத்தவனோட கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் நாம் என்று இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். ஏன்னா எப்போ வேணாலும் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டும். அப்போது இந்த துன்பத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனுஷன் ஓடி வரான் கடவுள்கிட்ட. ஆனால் கடவுள்கிட்ட வந்த விஷயம் அவன் துன்பத்தை தீர்க்கணும்னு. ஆனால் அவன் பெற்ற விஷயம் சுத்தமான ஞானம். ஞானத்தை அவன் பெறுகிறான். அநியாயத்தை செஞ்சவன் துன்பத்தில் அடிபட்டு துக்கத்தில் அடிபட்டு துன்பத்தில் காப்பாற்றணும்னு நினச்சி வந்தவன் இங்கே ஞானத்தை பெறுகிறான். அந்த ஞானந்தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் என் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பல விஷயங்கள் எல்லாமே நடந்தது. நானும் காரணமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த ஜென்மம் இல்லைன்னா போன ஜென்மம். நான் இப்பயே சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் செய்த பாவத்தை விட போன ஜென்மத்தில் நான் பாவங்கள் நிறைய செஞ்சுருக்கேன். இதை நான் உணர்வு பூர்வமாக நம்புகிறேன். ஆனால் இந்த ஜென்மம் நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜென்மம். அப்போ எனக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம், எவ்வளவு பண்ணோம் அப்படின்னு. ஒரு 30 to 40% நான் இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் போன ஜென்மத்தில் நான் 80% தப்பு பண்ணேன். அப்போது தப்பு பண்ண தண்டனை அனுபவித்தேன். தண்டனை அனுபவிக்க முடியாமல் கடவுள்கிட்ட கதறினேன். ஸோ துன்பத்தின் மூலமாக தான் கடவுள் அவர்கிட்ட சேர்த்தாரு. ஆனால் கொடுத்ததோ பொருளோ புகழோ இல்லை, ஞானத்தை கொடுத்தாரு. நான் உங்ககிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டால் பொண்ணோ பொருளோ கேட்காதீங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய இதயம், ஞானம், அறிவு, புத்தி இது இருந்துச்சுன்னா எதை வேணாலும் அடையலாம். நீங்கள் எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பாரு. பணத்தை கேட்டால் பணத்தை மட்டும் கொடுப்பாரு, ஆனால் நோயையும் கொடுப்பாரு. ஆரோக்கியத்தை கேட்டால் பணம் மட்டும் கொடுப்பாரு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கான்ட்ராவர்சியாக போகும். நாம் இப்போ பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்போம். ஆனால் நமக்கே தெரியாத ஒரு விஷயம் வரும். அது வரும், என்ன கடவுளே நான் அதெல்லாம் கேட்டேனேன்னா, தம்பி இதை நீ கேட்கலப்பா அப்படின்வார். அப்போது நாம் கடவுள் படைத்த குழந்தைங்க இல்லையா? அப்போது கடவுளோட அறிவு நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? அப்போ என்ன கேட்கணும்? எதையும் தாங்கும் இதயம், எதையும் சமாளிக்கும் குணம், போராடக்கூடிய குணம், விடாமுயற்சி, உழைப்பு, புத்தி, ஆரோக்கியம் எல்லாமே கேளுங்க. எது அழியாததோ அதை கேட்கணும், அழிவதை கேட்கவே கூடாது. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் யோசிக்க பழகும்போது நிறைய கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டுட்டு ஓடிடும். ஒரு மனுஷனுக்கு கெட்ட விஷயங்கள் தான் அவன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது. படிக்க வேண்டிய வயசில் ஒரு பையன் படிக்காமல் தம் அடித்து தண்ணி அடித்து என்ன ஆகும்?
கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டவன், கெட்டதையே பழக்கமாக வச்சிருக்கிறவன் உருப்பிடுவான். ஸோ உருப்பட மாட்டான். ஏன் உருப்பட மாட்டான்னா, அவன் கற்றுக்கொண்டது வாழ்க்கையை அழிப்பதற்கு உண்டானவைகளே. அவன் போய்கிட்டு இருக்கிற பாதை, அவன் நினச்சிட்டு இருக்க ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஒரு சொர்க்கத்தையே மண்ணில் பார்க்கிறேன், பறக்கிறேன், ரெக்கை கட்டி பறக்கிறேன், அத்தனை பெரிய கண்ட்ரோலில் வச்சிருக்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவன் இப்போ இருக்கிறத வச்சு ஃபியூச்சர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம பிறக்கும்போது எவ்வளோண்டு இருந்தோம், இன்றைக்கி எவ்வளோ பெருசாக இருக்கோம். இப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே நேற்று பிடிச்சது இன்றைக்கி பிடிக்கல, இன்றைக்கி பிடிச்சது நாளைக்கு பிடிக்கல. நேற்று நண்பனாக இருக்கிறவன் இன்றைக்கி பரம எதிரியாக இருக்கான், இன்றைக்கி பரம எதிரியாக இருக்கிறவன் நாளைக்கு நண்பனாக இருக்கான். ஸோ என்ன இங்கே நிலையாக நிற்குது? ஸோ நிலையாக நிற்பதுன்றது எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இது நிலையானதுன்னு. எது நிலையானது, எது நிலையற்றது? ஸோ நிலையானதுக்கு நாம் கவலைப்படுறதே இல்லை, நிலை இல்லாததுக்கு தான் கவலைப்படுறோம். நமக்கு நிலையான ஒரு விஷயம் வரணுமேனு சொல்லி அதுக்கு கவலைப்பட்டு அதற்கு உண்டான வழிகளை சேர்க்கலை. நிலையற்றது அழியக்கூடியதுக்கு தான் நம்ம கவலைப்படுறோம். அது எனக்கு கிடைக்கணும், அது எனக்கு வரணும், அது எனக்கு நடக்கணும், அது நடந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ கடன் பிரச்சனை இருக்கிறவனுக்கு ஒரே பிரச்சனை தான், இந்த கடன் மட்டும் தீர்ந்துட்டா என்னை விட உலகத்தில் சந்தோஷமானவர்கள் யாருமே இல்லை. சரி, ஓகே, கடன் தீர்ந்துடுச்சு, கடன் தீர்ந்துடுச்சு, ரைட், சந்தோஷம். இப்போ வரக்கூடிய விஷயத்துக்கு பணம் தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்ம என்றைக்குமே அந்த ஷார்ட் மைண்டு தான் இருக்கிறோம். என் பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை தீரணும்னு. கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு, மேற்கொண்டு சர்வைவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதாவது மேற்கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் தேவை. அப்போ கடவுள்கிட்ட கடனை தீருன்னு சொல்லணுமா, இல்லை வருமானத்தை அதிகரிக்கணும், புத்தியை அதிகரிக்கணும், அறிவை பெறணும், உழைப்பதற்கு உண்டான உடல் எனக்கு வேண்டும், மனதில் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்படி கேட்குறது நியாயமா? ஸோ எல்லாரும் கோயிலில் போய் கேட்குறது கடன் தீரணும். கடவுள் கடனை தீர்த்துறாருங்க, ஏதோ ஒரு வகையில் தீர்த்துறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தது கடவுள் ஒரே வரம் தான் கொடுப்பார், ஒரே வரம் தான், ஜஸ்ட் ஒன்லி ஒன். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? தீர்ந்துருச்சு. அப்போ வருமானத்தை அதிகரிப்பதற்கு உண்டானது நீ கேட்கல. நான் கடவுள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக யோசிப்பார். உன் மனசில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னவோ அதுதான் உனக்கு நடக்குதுன்றார். என் கடன் தீரணும், கடன் தீரணும்னா அந்த கடன்ன்ற வார்த்தை ஒரு எதிர்மறை வார்த்தை. அப்போ கடவுள் கடன் தீரணும், அந்த தீரணுன்றதும் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ், கடன் அப்படின்றது நெகட்டிவ். தீர்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சிடணும்னு அர்த்தம். முடிக்கிறதுன்றது என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்? ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கு உண்டான வார்த்தைகள் தானே. அப்போது கடன் தீர்க்கணும் அப்படின்றத யோசிக்கிறது புத்திசாலித்தனமா, வருமானம் பெருகணுன்றது புத்திசாலித்தனமா? வருமானம் அப்படின்றது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தையா, துக்கமான வார்த்தையா, அது மனசில் ஒரு ஆழமான அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையா? ஸோ வருமானம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். அந்த வருமானன்றது என்ன அர்த்தம்? பணம். அப்போ பெருகணும் அப்படின்னா 2 மடங்காக பெருகணும், 3 மடங்காக பெருகணும், அதிகரிக்கணும். அப்போது இன்றைக்கி 10,000 வருதுன்னா அடுத்த மாதம் 20,000 வரணும், பெருகணும்னா இதுதான் அது அர்த்தம். அப்போது வருமானம் பெருகணும். இந்த ஒரு வார்த்தை போடுறது பெஸ்ட்டா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கடன் தீரணுன்றது பெஸ்ட்டா? வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு சக்தி இருக்குது. வார்த்தைக்கு என்ன இருக்குது? சக்தி இருக்குது. நீங்கள் எதை அதிகமாக பேசுகிறீங்களோ அதுதான் உங்களை வழி நடத்துது.
கடவுள் அதை ஆசீர்வதிக்கிறாரு. கடன் தீரணும், ஓகே, கடன் உனக்கு வேணும், கடன் உனக்கு பிடிக்குது, அதனால் கடனை நீ கேட்குறன்னு கடனை வாரி வாரி வழங்குறார். ஸோ இனி என்ன பண்ணணும்? வருமானம் பெருக்கணும். இது ஒரு உதாரணம் தான். ஸோ நீங்கள் எதை பிரார்த்தனையின் மூலமாக கேட்குறீங்களோ அதுக்கு ஒரு பாசிட்டிவ். நோய் இருக்கக்கூடாது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு உடல் வலிக்குது, எனக்கு மனசு சரியில்லை, அத்தனையும் என்ன தெரியுமா ஆகுது? அப்படியே வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு யாரும் சொல்கிற மாதிரி. எனக்கு நோய் அதிகரிக்குதுன்னா அதான் நோய் உனக்கு அதிகரிக்கும் வச்சுக்கோ. எனக்கு தலை வலிக்குது, இந்த தலை வலிக்கட்டும் வச்சுக்கோ. பயமாக இருக்கா? உண்மையான வார்த்தை இது, 100% உண்மையான வார்த்தை. ஐயோன்ற வார்த்தையே நெகட்டிவ். ஏதாவது காலில் அடிபட்டுடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு, ஏன் சாயப்பான்னு கத்த முடியல? ஐயோன்றது என்ன அர்த்தம்? ஒரு 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 அழுகை குரல் தான் ஐயோ. ஐயோன்னு சொல்லி ஆனந்தமாக சொல்லலை, ஆனந்தமாக சொல்கிற ஐயோன்னு. ஐயோ என்ன அர்த்தம்? ஐயோன்றது ஐயோ தான். எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம லைஃப்பில் எதை அதிகமாக பேசுகிறோம் அதுவே நீ ஆகிற. ஸோ உன் எண்ணங்கள் தான் நீ, வேற ஒன்றுமே இல்லை. உன்னோட எண்ணங்கள் தான் நீ. எந்த விஷயத்தை நீ முடியாதுன்னு நினைக்கிறியோ அது உனக்கு என்னைக்குமே முடியாமல் போகும். எது உனக்கு முடியும்னு நினைக்கிறியோ அது நிச்சயமாக முடியும். ஸோ வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. கமெண்ட் பண்ணுங்க, வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய விதம் எப்படி இருக்கணும்னா, என்றென்றும் கடவுளின் அன்பு குழந்தையாக இருப்பேன். கடவுளோட குழந்தையாக இருக்கிறது ஓகே, கடவுளின் அன்பு குழந்தையாக இருப்பேன், எல்லோருக்கும் அன்பானவர்களாக இருப்பேன். இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் சொல்கிறதெல்லாம் மொத்தம் 5 பாயிண்ட்டோ இல்லை 10 பாயிண்ட்டோ, எத்தனை பாயிண்ட்டோ. பாயிண்ட் நம்பர் 1, என்றென்றும் கடவுளின் அன்பு குழந்தையாக இருப்பேன். பாயிண்ட் நம்பர் 2, என்றென்றும் நேர்மையுடன் இருப்பேன். பாயிண்ட் நம்பர் 3, துன்பத்திலும் நம்பிக்கையை கைவிடாமல் இருப்பேன். துன்பத்திலும் நம்பிக்கையை கைவிடாமல் இருப்பேன். இது வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், எல்லோரிடத்திலும் இன்முகத்துடன் இருப்பேன். 5வது, எல்லோரிடத்திலும் இரக்கத்துடனும் கருணையுடனும் இருப்பேன். எல்லோரிடத்திலும் இரக்கத்துடனும் கருணையுடனும் இருப்பேன். மறப்போம் மன்னிப்போம் என்ற தகுதியின்படி நான் வாழ்க்கையை வாழுவேன். மறப்போம் மன்னிப்போம், விட்டு கொடுத்து வாழுவேன். என் மீது அன்பு செலுத்துவேன். என்னை படைத்த கடவுளுக்கு நன்றி கூறுவேன். இதெல்லாம் வந்து கோடியில் 4-5 பாயிண்ட், ரைட்? கோடியில் 4-5 பாயிண்ட், இவ்வளோதான் பாயிண்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக மாறுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? நான் துரதிர்ஷ்டசாலி, என் வாழ்க்கை வீணாயிடுச்சு சொல்கிறோமா இல்லையா? அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, இதோ போயிடுச்சு. இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறதால நம்ம வாழ்க்கையை அழிவு பாதைக்கு நம்ம பிடிச்சி தள்ளுறோம். நம்மளே நம்ம தள்ளுறோம். கீழே விழுந்துட்டு பின்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் தள்ளி விட்டான்னு சொல்கிறோம். ஸோ உலகம் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதனால் உங்களுக்கு எதாவது லாபம் இருக்குதா? லாபம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், என்னப்பா லாபம்? ஒருத்தர் தள்ளி விட்டா நான் அந்த உலகத்துக்கு சொல்கிறேன் அப்படியான்னு சொல்லி அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குதுன்னா, ஸோ லாபம் இல்லை, அங்கே நஷ்டம்தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நஷ்டங்களை பெருகுவதற்கு நாம் காரணமாக இருக்கணுமா, இல்லை லாபத்தை பெருக்குவதற்கு நாம் காரணமாக இருக்கணுமா?
வாழ்க்கையில் தோத்துடுவோன்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே, எதையுமே செய்யாமல். சரி ட்ரை பண்ணுவோம், தோத்தாலும் பரவாயில்ல, ஏன் முடிவை பற்றி கவலை பண்ணணும்? ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உண்டான ஆற்றலையும் பலத்தையும் பெருக்கிக்கிறேன். இப்பயே சொல்கிறேன், வாழ்க்கையில் நான் வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு ஏகப்பட்ட லாஸு, அதனால் கோயிலாக நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கோயிலாக தான் போகணும். கடைசியில் உங்கள் வியாபாரத்தை வேற ஒருத்தருக்கு விட்டுட்டு அதே இடத்துல நீங்கள் தொழிலாளியாக வேலை பார்க்க தான் போகிறீங்க. என்ன சாய்ராம் இப்படி சொல்கிறீங்களே? ஆமாம், அதாவது வியாபாரம் நஷ்டமாகிறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தப்படுத்தி வேலை பார்க்கணும். தலைவலி மாத்திரைக்கு இந்த மாத்திரையை போடலாம், வயிற்று வலிக்கு இருக்கிறத தலைவலிக்கு போட முடியுமா கேட்டால் அதுவும் வலி தான் இதுவும் வலி தான் அப்படின்னு நாம் பொதுவாக ஒரு பேரை வச்சுக்கிட்டோம் வலி அப்படின்னு. அது ஒரு புரிதலுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் உபாதைகளுக்கு உண்டான பெயர்கள் வேற, அப்போது மருந்துகள் வேற. ஓகே, எல்லாம் கால் வலியா உடனே ஒரு பெயின் கில்லர், ஒரு 4 மாத்திரை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்டைலாக பந்தாவாக கேட்க வேண்டியது. எல்லாரும் இப்போ ரொம்ப பெருமை மாத்திரை பேரை சொல்கிறது. ஓ நீங்கள் என்ன மாத்திரை போகிறீங்க, அந்த மாத்திரை என்னங்க இது பெருமை? எதுக்கெல்லாம் பெருமைப்படணுமோ அதுக்கெல்லாம் பெருமைப்படலை, எதுக்கெல்லாம் பெருமைப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் பெருமைப்பட்டு இருக்கோம். நாமளே ஒரு டாக்டராக உருவாகிட்டோம். கண்ட மாத்திரை போட்டுக்க வேண்டியது கடைசியில் என்ன தெரியுமா பாதிக்குது? கிட்னி பாதிக்குது. பெயின் கில்லர் அதிகமாக சாப்பிட்டா என்ன பாதிக்குது? கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இது இருக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இங்கே அன்பே சார் ஏதோ டாக்டர்ஸ் இருக்கலாம் சொல்லுங்கள். பெயின் கில்லர் அதிகமாக எடுத்தால் உடல் உறுப்புகளில் எது அதிகமாக பாதிக்கப்படுகிறது? இந்த கிட்னின்றது ஒரு சென்டர் மாதிரி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, அங்கே இருந்து தான் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஆகுது. ரைட்டா? எதெல்லாம் பெறணுமோ அதை வாங்கிக்குது, அங்கேருந்து எதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்குது. அப்போது நாம் நம்மளே டாக்டர் ஆக்கிக்கிட்டோம். சரி, டாக்டராக மட்டுமா இருக்கிறோம், ஒரு மனோதத்துவ நிபுணராக கூட நம்ம மாறிட்டோம். நாம் பண்ணுறதா சரி, கரெக்டு பா, எப்படிப்பா இப்படிலாம் நமக்கு அறிவு வேலை செய்யுதுன்னு நாம் நம்மளை தட்டி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அங்கே செஞ்சுருக்கக்கூடிய வேலையோ வேறு வேலை. ஸோ இது மாதிரி தான் நம்மளை நாம் தேத்திக்கிறதுல அவ்வளவு அக்கறை செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். போகிற பாதை சரியாக தப்பான்னு தெரியாமலே திபுன்னு போகிறோம். 4 பேருக்காக வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறோம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி. கருவேப்பிலை எதுக்கு போகிறோம்? எடுத்து தூக்கி போகிறோம். எதுக்குங்க? கருவேப்பிலை சாப்பிட்டா எவ்வளோ விட்டமின் கிடைக்குது தெரியுமா? ஐ திங்க் ப்ரோட்டீன் ஜாஸ்தி நினைக்கிறேன். கருவேப்பிலை சாப்பிட்றதில்ல, கொத்தமல்லி சாப்பிட்றதில்ல, எதுவும் உடம்புக்கு ஆகாதோ அது எல்லாம் இப்போ குப்பையில் இருக்குது. குப்பையில் இருக்கிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்குது. மைதா மாவில் செய்யப்பட்ட ப்ராடக்ட் எல்லாம் வயிற்றுக்குள்ள. நான் டெய்லியும் ப்ரெட்டு சாப்பிட்றேன். ப்ரெட்டு எதுவும் சாமி செய்கிறது? ப்ரெட்டு செய்யறதுக்கு என்னென்னலாம் மூலக்கூறுகள் இருக்குது? முட்டை இருக்கும், சரி, அது ஏதோ ஒன்று, ஏதோ உலக சுகாதார ஆய்வே சொல்லுங்க முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது, அது இருந்துட்டு போகுது. சரி, வேற என்ன? முட்டை செய்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? மைதா மாவு. சரி, ப்ரெட்டை செய்கிறதுக்கு அதுக்குள்ளே என்ன போடுறாங்க? சுகர் கூட இல்லை, அதுக்கு வேறு ஏதோ சம்திங். ஏன்னா சுகரே ஆபத்தை கொடுக்கறது. சுகர் மாதிரி என்னமோ அது சரியாக தெரில. நம்ம அம்மா கூட சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, டக்கு ஞாபகத்துக்கு இல்லை. நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள். ஏதோ சம்திங். அந்த ப்ரெட்டு தயாரிக்கப்பட்ட எண்ணெய். அப்போது என்ன அங்கே இருக்குது? சாப்பிட்றது குப்பையில் போகிறது. மைதா மாவு, மைதான்றது குப்பைக்கு போகிறது, ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் குப்பையில் கிடக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றலைன்னா நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது.
லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து வாழ்ந்து பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாழ்ந்து பாருங்களேன். என்னோட விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து இந்த கண்டினியூவாக ட்ராவல் பண்ணும்போது, ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடும்போது ஃபேஸு கண் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இந்த சம்டைம்ஸ் இந்த வீடியோலாம் பப்ளிஷ் பண்ண பாருங்கள் அன்பே சாயில். அப்போ வந்து நம்ம அன்பானவர்கள் தனிப்பட்ட முறையில், அண்ணா என்னென்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, மூஞ்செல்லாம் ரொம்ப தூக்கம் இல்லையா அப்படின்னு. தூக்கம் இருக்குதோ இல்லையோ, போகிற சாப்பாடு சரியில்லை. எங்கே நைட்டு 10-10:30 மணிக்கு போனால் என்னப்பா இருக்குது, இட்லி இருக்குதாண்ணா, இட்லியா அப்படின்றாங்க, தோசையான்றாங்க. இவர் என்னையா இருக்குதுண்ணா, பரோட்டா, கொத்து பரோட்டா. அது பரோட்டாக்களில் கொத்து பரோட்டா இருக்குதுன்றாங்க. இந்த பரோட்டாவை கட் பண்ணி தான் கொத்து பரோட்டா. பரோட்டா இல்லை கொத்து பரோட்டா. இப்போ என்னென்னா ஒரு சாப்பிட்டா 2 பரோட்டா சாப்பிடுவோம், கொத்து பரோட்டா 3 பரோட்டா ஒரு முட்டை. அவனுக்கு பிஸ்னஸ் ஜாஸ்தி. ஆனால் என்ன பண்ணுறது, பரோட்டா என்னமோ பண்ணு. பிடிச்சி சாப்பிட்ட காலம் போய் பிடிக்காமல் சாப்பிடக்கூடிய காலம் வந்துடுச்சு. ஏன்னா அன்டைமு சாப்பிட்லன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறோம், சம்டைம்ஸ் வந்து மாட்டிக்கிறோம், இது மாதிரி இடகுலமாக மாட்டிக்கிறோம். அப்போது சாப்பிட்றது உடனே இம்பேக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓகே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோம், அப்போ அடுத்த ஒரு வாரம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுமா? நோ. வீட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்றணும், லிக்விடாக சாப்பிடணும். கஞ்சியாக குடிக்கணும், ராகி கஞ்சி குடிக்கணும், சாப்பாட்டு கஞ்சி குடிக்கணும். முட்டை, வெறும் முட்டை, ஒரு 2 முட்டை 3 முட்டை ஒயிட் மட்டும் சாப்பிடணும். மத்தியானம் சாப்பாடு வெஜிடபிள் சாலட் சாப்பிடணும். நைட்டுக்கு ஏதாவது ஒரு வாழைப்பழமோ ஒரு 1/2 டம்ளர் பாலோ, இது மாதிரி, அவ்வளோதான். இப்போ என்ன ஆச்சு, அது ஒரு வாரத்துக்கு இப்படியே நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கோங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க லைஃப்பில். அப்போ தான் நம்மளால் முடியுன்றதை நம்ம நம்புவோம். இது என்னென்னா, அடுத்தவனை நம்ப வைக்க முயற்சி பண்ணுறோமே, என்னைக்காவது நாம் நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்கோமா? சத்தியமாக யாருமே இல்லை. இப்போ அடுத்தவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன், அந்த பர்சன் மேலே நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கு பல விதமான முயற்சிகள் எடுப்போம். ஆனால் நாம் நம்ம மேலே நம்பிக்கையை ஏற்படுத்த எந்த முயற்சியையும் செய்ய மாட்டோம். அதனால தான் வாழ்க்கையில் பல முறை தோல்விகள் மிக மோசமான சூழ்நிலைக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு போகுது. அப்போது நமக்கு முடியுன்றதுக்கு தான் இத்தனை விஷயங்கள். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். 84 கிலோவில் இருந்தேன்னா இப்போ 79 or 78 நிற்கிறேன். ஒரே மாதத்தில், ஒரே மாதம். ஸோ முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே பேசணும். முடியாதுன்ற விஷயத்தை பேசுகிறதுக்கு இங்கே வரல. அன்பே சாய் அப்படின்றது உன்னால் எதுவும் முடியும், முடிக்க வைப்பார். ஸோ மனம் அப்படின்னு ஒன்று நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா நாம் உயர்வு அடைவது அப்படின்றது மிக 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 சாத்தியம் இல்லாத விஷயங்கள் அப்படின்றது உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு 10 அடுக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்தால் தான் சாத்தியம் இல்லை. ஆனால் மாடியிலேருந்து ஏன் கீழே விழணும், அதுக்காக பிறந்தோம்? இல்லை. ஸோ இல்லை, நம்ம பிறந்ததை நோக்கன்றது வேறு. அந்த நோக்கத்தை தாண்டி கண்ணா பின்னான்னு இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த கண்ணா பின்னான்ன்ற வாழ்க்கை தான் வாழ்க்கையில் பல இடத்துலையும் மகிழ்ச்சியை தராமல் துன்பத்தை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. இதை எல்லாத்தையும் உள்வாங்கி வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுங்கள். ஏன் நிறுத்துறீங்க? தொடர்ந்து எடுங்க. தொடர்ந்து எடுக்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தி உங்களிடம் வருவதை நீங்கள் அறியலாம். உங்களால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு நிலையை அது தரலாம். வாழ்க்கையை வெல்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் ஒவ்வொரு டைமும் வழங்கி கொண்டு தான் இருக்கிறார். ஒரு துன்பம் வரும்போது அதை பார்த்து ஓடுவதும் பயப்படுவதும் அர்த்தமற்றது. துன்பத்தை எதிர்த்து நிற்கும்போது வரக்கூடிய அனுபவத்தை பெறும்போது அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகத்தான் அப்படின்னு
நீங்கள் நம்பணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றால் கடவுள் உங்ககிட்ட என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் தரணுமோ அதை எந்த தாமதமும் இல்லாமல் கொடுத்து உங்களுடைய கைகளை அவர் உயர்த்துவார். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சில கேள்விகளை கேட்டிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் எந்த நேரத்தில் அந்த கேள்விகள் கேட்டோம் அப்படின்றத அந்த நேரத்தை ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பதிவை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேள்விகளை மறுபடியும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிங்க. ஒரு ஆடியோவை கேட்டு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப 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 எந்தெந்த விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, அன்பேசாய் டிஷர்ட்ஸ் யாருக்காவது வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்க அந்த 5 பேரோட அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. எகைன் ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடுங்க. அந்த பேமெண்ட்டை அட்ரஸை கிளியராக அனுப்புங்க, சைஸை கிளியராக அனுப்புங்க. ஸோ பேக்கிங் மண்டே ஆர் டியூஸ்டே பேக் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி தேர்ஸ்டேக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லி, வாழ்க்கைன்றது ஒரு முறை வந்திருக்கு. இந்த ஒரு முறையை நம்ம சரியாக பயன்படுத்தி சிக்ஸர் அடித்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் வெற்றி கோப்பைகளோடு பிறந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய பதவி என்னவோ அந்த பதவியில் நம்ம உட்காரலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.